உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கோபுரம் TV.com நேயர்களுக்கு வணக்கம். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணையும் விண்ணையும் அளக்கின்ற மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, இந்த தலைக்கணம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது என்பது நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் காட்டுகின்ற உண்மை. தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறாமல் காத்திட வேண்டும் என்று அம்பிகையை பார்த்து அபிராமி பட்டர் கூட சொல்லியிருக்கிறார். ராஜராஜ சோழன் உலகத்திலேயே பெருவுடையார் தன்னை விட அதிகமான உயரத்தில் யாரும் வைத்து விடக்கூடாது என்பதற்காக தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் அவ்வளவு பெரிய பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்தான். ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்வார்கள். அந்த பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்த பிறகு ராஜராஜ சோழனுக்கு சற்று தலைக்கணம் வந்தது. அந்த கோவிலின் குடமுழுக்கு விழா நடந்து முடிந்த பிறகு இரவு அர்த்தஜாம பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பரிவாரங்கள் புடை சூழ ராஜராஜ சோழன் நடந்து சென்று பெருவுடையாரை தரிசனம் செய்கிறார். செய்த பிறகு தனக்குள் இருக்கின்ற செருக்கு ஆண்டவனை பார்த்து கேட்க சொல்கிறது, என்னை விட இவ்வளவு பெரிய மாட மாளிகைகளை அமைத்தவர் யார்? என்னை விட இவ்வளவு பெரிய கோபுரத்தை நிர்மாணியம் செய்தவர் யார் என்று மனதுக்குள் ஒரு சின்ன கேள்வி பிறக்கின்றது. அதே ஒரு புன்னகையுடன் அந்த கேள்வி மனதுக்குள் அலைபாய அர்த்தஜாம பூஜையை முடித்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறார் ராஜராஜ சோழன். உறங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் அதே கனவு, அதே புன்னகை. பெருவுடையாரை பார்த்து சொல்கிறார், என்னை விட இவ்வளவு பெரிய கோபுரம் அமைத்தவர் யார் இருக்கிறார்கள்? சுகமாக இருக்கிறாயா? இறைவனை பார்த்து அவர் கேட்கிறார். அதுக்கு இறைவன் சொல்கிறார், சுகமாக இருக்கிறேன், ஒரு பாட்டி தந்த நிழலில் சுகமாக இருக்கிறேன். இதுதான் சிவன் கனவில் சொல்லிய வார்த்தை. சட்டென தூக்கம் கலைந்து போய்விடுகிறது. என்ன நடந்தது? ஒரு பாட்டி கொடுத்த நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் என்று பெருமான் சொல்லியதற்கான காரணம் என்ன? அந்த அர்த்த ராத்திரியில் குலுமண்டபம் கூட்டப்படுகிறது. மந்திரி பிரதானியர்கள் அழைக்கப்படுகிறார்கள், சிற்பிகள் அழைக்கப்படுகிறார்கள். அத்தனை பேரிடமும் கேட்கிறார் ராஜராஜ சோழன், எங்கே தவறு நிகழ்ந்தது? என்ன நடந்தது? பெருமான் என்னுடைய கனவில் சொல்லிய வார்த்தை ஒரு பாட்டியின் நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் என்று. என்ன நடந்தது என்று இன்னும் 15 நாட்களுக்குள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். நாட்கள் நகருகின்றது. ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு சென்று பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு அவர் மனதுக்குள் இந்த கேள்வி பிறக்கிறது, ஒரு பாட்டி நிழலில் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே பெருமானே, அதற்கு என்ன காரணம்? என்னுடைய கைங்கரியத்தில், என்னுடைய இந்த கோயில் கட்டிய பணியில் என்ன தவறு நேர்ந்து விட்டது என்று நீ சொல்ல மாட்டாயா? ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் அதிகமாகிக் கொண்டே போகிறது. மந்திரி மற்றும் பிரதானிகள் அத்தனை பேரும் இந்த கேள்விக்கான விடையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு 15வது நாள் வருகிறது. இன்று இறுதி நாள், அதாவது மன்னன் மற்றவர்களுக்கு கொடுத்த கடைசி நாள். அந்த நாளில் தங்க ஜரிகை வைந்த அழகான தாமரை மலர்களால் செய்யப்பட்ட ஒரு மாலையை பெருவுடையாருக்கு சாற்றி வழிபட்டு விட்டு அரசன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறார். அவர் திரும்பிய பிறகு தன்னுடைய உப்பருகையின் மேல் நின்று யோசனை செய்து கொண்டிருக்கிறார். மாலை நேரம் அது. அப்பொழுது வீதியில் ஒரு சவ ஊர்வலம் போய்க் கொண்டிருக்கிறது. அந்த சவ ஊர்வலத்தை உற்று கவனிக்கிறார் மன்னன். அந்த சவ ஊர்வலத்தில் ஒரு வயதான பாட்டி இறந்து போயிருக்கிறார். அவருடைய சவ ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஊர்வலத்தில் தங்க ஜரிகை வேய்ந்த தாமரை மலர்களால் செய்யப்பட்ட மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம், தான் அணிவித்த மாலை எப்படி இந்த சப ஊர்வலத்தில் வந்தது? அவசரமாக கோவிலுக்கு ஓடுகிறார். அங்கே அந்த மாலை இல்லை. இது எப்படி நடந்தது? அவருக்கும் புரியாத ஒரு புதிர். கடவுளை பார்த்து கேட்கிறார், பிரபு, என்னை மன்னித்தருளுங்கள், என்ன நிகழ்ந்தது என்று கேட்கும் பொழுது ராஜராஜ சோழனுடைய இந்த கோவில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில்
அங்கு பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பாட்டிக்கு இந்த கோவில் திருப்பணியில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் தள்ளாத வயது, என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாத பாட்டிக்கு தினந்தோறும் ஒரு குடத்தில் நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்று அந்த சிலை வடிக்கின்ற சிற்பங்கள் இடத்தில் வைத்துவிட்டு சிவாய நம என்று சொல்லிக்கொண்டு வந்து விடுவார். தினந்தோறும் இது நடக்கின்றது. காலை எழுந்ததும் குளித்து முடித்து ஒரு குடம் நல்ல தண்ணீரை எடுத்துக்கொண்டு சென்று சிற்பிகளுக்கு அருகில் வைத்துவிட்டு சிவாய நமவோம் என்று சொல்லிவிட்டு பாட்டி வந்து விடுவார். இதுதான் அவர் கோவில் திருப்பணிக்கு செய்த வேலை. ஒரு நாள் அந்த சிற்பி கல்கார பணிகள் எல்லாம் முடித்திருக்கிறார். சின்ன சின்ன வேலைகள் பாக்கி இருக்கின்ற அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கருவறையின் மேல் வைத்து சாந்து பூசுவதற்காக ஒரு சின்ன கருங்கல் தேவைப்படுகிறது. இந்த கல்லை அங்கும் இங்கும் அலைந்து தேடுகிறார், எங்குமே கிடைக்கவில்லை. பாட்டியின் குடிசை வாசலில் ஒரு கல் கிடைக்கிறது. அந்த கல்லை எடுத்து செதுக்கி மிகச்சரியாக கோவில் கருவறையின் மேலே வைத்து சாந்து பூசி விடுகிறார். அழகாக அந்த வேலை நிறைவடைகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த கருவறையின் மேல் தளத்தில் வைக்கப்பட்ட கல் அந்த பாட்டி ஜரிகை வைந்த மாலை ராஜராஜ சோழனுடைய கனவு. ஆம், எளியவர்க்கும் எளியவராக அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய ஆண்டவன் காத்திருக்கிறான். எளிமையான பூஜனைகள் போதும், எளிமையான வேண்டுதல்கள் போதும், நிச்சயம் நிறைவேற்ற ஆண்டவன் காத்திருக்கிறான். அதே சமயம் தான் என்னும் அகந்தை தலைக்கு ஏறினால் அதை தட்டி வைக்கவும் அவன் காத்திருக்கிறான் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.